அதிகமக்கிங்கும் அருள் போட்டு ஆயகுல பிள்ளை விளையாட்டு இந்த அதிகமக்கிங்கும் அருள் போட்டு மழகளிலே மகள நிறம் கண்ணே திருவானவன் அருளை அருள் கண்ணே நன்றி நன்றிகள் வணக்கம் போடுவோடு ஆராய்கிறவங்க அறிவோடு ஆராய்கிறவங்க அறிவோ நமோ நாராயணவங்க பராபரத்தை விரதோண்டி பரத்திரியை செவண்டி சிவத்தில் சத்து தோண்டி சத்துக்கு நாதம் ஓண்டி நாதத்தை விந்து ஓண்டி விந்துவிடைய சதாசம் ஓண்டி சதாசத்து மைசூரன் சதாசத்து ருத்ரன் ருத்ர விஷ்ணு விஷ்ணுவிட பிரம்மா பிரம்மாவிட ஆகாயம் ஆகாயத்தை வாய்ப்பு வாய்ப்புவிட தேவு தேவடைய அப்பு அப்படியே பிரதுவு நரம்பு வட்சிகள் தாவர சங்க வாதிகள் தோன்றி மீண்டும் யாவும் தோண்டி வழி ஒருங்கவா ஒருங்கரை யாவும் மீண்டும் படைக்கப்படவா அந்தபடி எந்தெந்த பிரமா ஆதிகளே ஜனகர் சனந்தரர் சனத்வாரர் சன சுதசர் என்ற நாமரப்பத்தை செய்தார் அவரோடு சோமனை கண்டு வழங்கி ஆசி பற்று சர்கை கிரிகை யோகம் ஞானம் என்ன மந்திரங்களை கற்று சனகாடு ஆசி பெற்றனர் அதை கண்ட பிரமா மறுபடியும் உற்பத்தி செய்யப்பட்ட போது அவர் வழியின் நாளும் ஆத்மாவில் வருஷனும் கட்டவட தக்கனும் பிறகு குறியிலும் புலவ நாவிலும் புலசிய காதலும் ஆற்று கண்ணனும் ஆங்கரசர் ஒருத்தரும் இறுதி இறந்தமாக 10 வகையை தோற்று வைக்கப்பட்டனர் அந்த 10 பேர்கள் 9 பேர்கள் இல்லத்துக்கு ஈடுபட்டு திருமணம் செய்து கொள்ள புறப்பட்டாலும் என்னையும் திருமணம் செய்து வாழ என் தவையார் தக்கன் கொடுத்த சாபத்தில் கிடங்க சிறசாவட்டது 1008 கூழ வெளிப்படுத்தாங்க கலைஞர்கள் இப்ப மட்டும் பகுமானம் அதிகமா தெரியுது ரொம்ப தவறான ஒரு செய்ய அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்க வாட்சிக்கலாம் பின்னாடி ஒழிக்க நடத்தா தலை வெடிக்க நீங்க வாட்சிக்கலாம் நடத்தா ஓ பின்னணி வைக்கிறியா வருத்தப்படாதீங்க அப்படி ஒரு பட்சத்துல தலைகளை வெடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பக்கமான கலைஞர் அந்த கடைசியா இருக்கிறவங்க அவரை மட்டும் விட்டு விட்டு மொத்தம் 3 பேரையும் கொடுக்கலாம் இருக்கு அங்கேயே ஒரு கூட்டத்தை போட்டு நாடத்தை போடுவோம் மஜா இல்ல பாக்குறது பக்கத்துல இருந்து எடுத்துக்கோ அப்படிப்பட்ட பொறுமைகளை மத்தியிலே பொன்னார் இடம் அனைவருக்கு புலார்த்து சொல்லக்கூடிய பொன்மையாக இடம் அக்கணக்கடம் லிகிதம் கடிதம் வேதம் புராணம் ஏகனம் நீதி சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் யோக சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் சவண சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் வைத்திக சாஸ்திரம் உருவ சாஸ்திரம் இதிகாசம் காவியம் அலங்காரம் மதுரவாரம் நாடகம் நிறுத்தம் சுத்த பிரம்மம் வீணை வேடு மிருதங்கம் தானம் அத்திர பரீட்சை கடக பரீட்சை இட பரீட்சை ரத பரீட்சை ரத்ன பரீட்சை பூமி பரீட்சை சங்க விளக்கம் மல்லையுத்தம் அகுசரம் தித்து வேசனம் மதன சாஸ்திரம் மோகனம் வசீகரம் ரதவாதம் காந்தவாதம் வைப்பிரவாதம் கௌதுவாதம் தாதுவாதம் காவடம் நட்டம் முட்டி ஆகாய கவனம் ஆகாய பிரவேசம் அதிசகம் இந்திர ஜாலம் மகேந்திர ஜாலம் அக்கினி தம்பம் சனதம்பம் சுக்குர தம்பம் கண்ணதம்பம் கனகதம்பம் திட்டித்தம்பம் வாக்கி தமிழ் பட்ட கொடிய பொன்னான 64 கலைகளுக்கு மறுபடியான அந்த கலைவாணியின் பொற்பாத திரவத்தை வருகிறோடு தொடர்ந்து எல்லா விட கலைகளுக்கு வித்திட்டாலும் காரியத்தின் ஆகி ஆதிவரா சக்தி அந்த சக்திக்கு நமக்கு சித்தி அன்னவரா கிடைக்க உண்மையான முத்தி முத்து தரக்கூடிய சக்தியை கண்டு செய்துவிட்டோம் தொண்டு கட்டாய கழகா உண்டு என்ற இடத்தை நிலைநாட்டிக் கொண்டு பெருமை சத்தார் அற்புத கீர்த்திகளுக்கு சொந்தக்காரன் பேசக்கூடிய ஆட்டப்படுத்தவன் தன்னையும் தாழ்ந்த பேரவர்மையா உண்மையை விட்டு வீட்டெடுக்கும் அன்பறிவா என்னையும் எப்பொழுதும் நன்மைகளை நாடுவாய் இந்த நன்றிதான் இவரும் இருவா என்று எல்லாவற்றை இலக்கணத்துக்கு வித்துட்டு பேசக்கூடிய ஆட்டப்படுத்த சுந்தரமுடி எல்லாவற்றை முருகனும் கொடுத்த இடம் வேலுவோட துறையப்பா பேதனைய தீரப்பா நாடுவோட மக்கப்பா நமச்சிவாயின் உரையப்பா திரு சிந்து வடி வேணப்பா எமது சிந்தைகள் வாடியப்பா
முன்னோர்கள் வாக்கப்பா இந்த மூலமந்திர ஜெயிக்க வேண்டும் என்று அப்பனுக்கெல்லாம் பிரவேசத்த சுப்பிரமணிய ஒழிக்க சுந்தரமுடி பூமியுடைய பெருமையும் புதுமையும் பாராட்டி இடத்துக்கு சொன்னார். எல்லா வளவுக்கு இடத்தில் யாரை தொழ வேண்டும் பாடு நிறுவனம் பாகு மறுப்பும் இதை நாடு கடந்தற்கு நாதவை கோசை துங்க கனிமத்து தூய்மணி எதிரக்கு அந்த சங்க தமிழ் மூன்றும் அற்புத கீர்த்தி வேண்டில் ஆனந்த வாக்கை வேண்டில் நற்பொருள் பருத வேண்டில் நகமெல்லாம் வழங்க வேண்டில் கப்பக முட்டி தெய்வ களஞ்சிகத்து இருக்கை சென்று பொற்பதம் படித்து பாரி பொய்கில்லை தந்த உண்மை ஒரு தந்தரின் அது தந்தமிழ் வாடி உயர்ந்து அஞ்சு கரத்தை ஆணை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு தந்தரின் அது தந்தமிழ் வாடி உயர்ந்து சொல்லுக்கும் தலைவன் அவன் நல்ல கல்வி கடையும் நெஞ்சில் இறைந்திட காட்சி வருவாரே ஆடைகளும் இடத்தில் வசிப்பாரே ஆடைகளும் தங்கும் இடத்தில் வசிப்பாரே செல்வத்தை அழிவர் படைக்கும் பட்டத்தை குசிப்பாரே அன்று கரத்தை அறிமுகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு எழுத்துக்கள் எல்லாம் தலைவன் இவன் தானே ஆனந்தமயமாய் செல்வத்தை குவித்தானே ஆனந்தமயமாய் செல்வம் நிறைந்திட செல்வத்தை கொடுப்பானே முதல்வன் அவன் தானே நாடகம் எது வந்தாலும் முதல்வன் அவன் தானே இந்த வழிக்க புரிந்திட உலகம் தாயமைகின்றானே அஞ்சு கரத்தை அறிமுகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சரிப்பது கொஞ்சம் இல்லை வாழ்வில் உயர்த்துவிடு அன்புக்கரங்கள் அத்தனைவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். பொன்னார் இடத்திற்கு மேலும் மேலும் சிறப்பை சேர்த்து இடத்துக்கு பிரவேசிக்கக்கூடிய நல்ல உலகங்கள் வரக்கூடிய பொன்னார் இடம் என்னைக்குமே இவ்வளவு யாரா இருந்தாலும் பங்கேற்பாளர்களை பொறுத்து நாடகம் அமைவதில்லை, பார்வையாளர்களை பொறுத்து நாடகம் அமைகிறது. அப்படிப்பட்ட பெருமையோடு எல்லா வட கால சூழ்நிலைகளையும் அறியாத கலை ஆடல் பாடல் கரகாட்ட கச்சேரின்னு பல்வேறு நிகழ்ச்சிகள் இந்த வரைக்கும் சூழ்நிலைகளை வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே நாடகத்தை வச்சு பெருமை சேர்க்கும்போது ஒரு நல்ல ஒரு சிந்தனை தோன்றிய அன்பு நாடகக்கலா ரசிக பெருமக்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சார வழக்கத்தை உறுத்தாக்கி கொண்டு பயணத்தை சிறப்பு செய்கிறோம். அன்புள்ள அத்தனைவர்களுக்கு நன்றி நன்றிகளோட வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லா விட பெருமையாக பேசக்கூடிய ஆட்டமத்த சுத்தமானவனம் குறிச்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று பற்றக்கூடிய பொன்னார 50 நகரில் நாம் இருக்கக்கூடிய குறிஞ்சிடம் அந்த குறிஞ்சிடத்துக்கு சொந்தக்கார முருகப்பெருமா அப்பேற்பட்ட முருகன் திருவடியை தொடர்ந்து பெருமைகளை சேர்த்தால் வாழக்கூடிய வாழ்க்கை பெருமை சேர்க்குது. ஒரு நாள் ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும். பெருமை இல்லாம சிறப்பு இல்லாம இந்த புலத்தில் யாருமே கிடையாது. யதார்த்த வாழ்க்கையில நம்ம சிந்தனைக்கு எதிர்படுதோ சரியா படக்கூடிய விஷயத்தை சரியா செய்யணும். இன்னைக்கு ஒரு விஷயம் தோணுதுன்னா அதை நாளைக்கு தள்ளி வச்சுக்கலாம் நினைச்சோம்னா இன்னைக்கு தோன்ற விஷயம் நாளைக்கு தோன்ற சொல்ல முடியாது. நன்றைய செய் அதுவும் இன்றைய செய்து இருக்காப்ல. வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் ஒரு சிந்தனைய நல்ல ஒரு செயலை முடிவெடுத்தாச்சுன்னா அது அன்னைக்கே அரங்கேற்ற முடியாது. நாளையும் தள்ளி போட்டோம்னா அது இன்னொரு வசமா மாறி போயிடும். நம்ம ஆளுக்கு அப்படித்தான் பல்வேறு சூழ்நிலைகள் வெற்றி எல்லாம் கிடைக்கத்தான் செய்யுது. அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் யாராலும் தள்ளி போடுகிறார்களோ
அந்த வெற்றி மறுபடியும் எப்ப வரும்னே சொல்ல முடியாது. ஆக எவ்வளவு பெரிய காலகட்டத்திலையும் இருக்கக்கூடிய வாய்ப்பை சரியா முறையா பயன்படுத்திக்கிட்டோம்னா அந்த வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கை. பூலவத்திரமான சொல்றாப்புல நன்றாற்றல் உண்டு அவர் பண்பறிந்த ஆற்றல் கலைஞர் வள்ளுவர். நல்லது செய்யறத பிள்ளையா நல்லதை விட நல்ல செய்யணுமா. பல சமயத்துல நல்லது பண்ண போற பேர சிக்கல் வந்த பல சமயம் யதார்த்தமா உண்டு. அப்படிப்பட்ட அந்த புண்ணிய புண்ணியில அது என்ன நல்லது செய்ய போய் சிக்கல் வரும் கட்டியனா ஆரம்பத்திரமா ஒருத்தர் இருந்தாராம். ஒரு ஆட்டுக்கிடாயி ஒரு குதிரையை ஒன்னா சேர்த்து வளர்த்தாராம். வளர்த்த நேரமான தெரியல. ஒரு குதிரை ஒரு 5-6 மாசமா முடியாம படுத்த படுக்க கிடந்து வச்சு 2 லட்சம் ரூபாய் மதிப்பான குதிரை. 2 லட்சம் மதிப்பான குதிரை படுத்த முதலாளி செக்கட்ட வருமாறா பார்த்தாரு. 50,000 வரைக்கும் செலவழிச்சு பார்த்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல முடியல. இன்னொரு 10,000 வரைக்கும் செலவழிச்சு பார்ப்போம். அது வரைக்கும் செலவழிச்சு பார்த்து குதிரை எந்திரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பத்திரமா வச்சுக்குவோம். இல்லையா குதிரையை விட்டுவிட்டு அடுத்த வேலைக்கு பாத்துக்கலாம்னு சொல்ல பக்கத்துல இருந்த ஆட்டுக்குட்டி பாத்துச்சா ஒண்ணு மண்ணுமா தெரிஞ்சதுல ஒரே இடத்துல இருந்ததுல குதிரை எப்படி விசிற விடக்கூடாது எப்படியாவது இந்த குதிரையை காப்பாத்தணும் அப்படின்னு பக்கத்துல இருந்த ஆட்டுக்கடா சொல்லிச்சா குதிரைகிட்ட காதுல யாரு ஒரு தெரிஞ்சுக்க படுத்த படுக்கையாவே நீ கிடந்தீங்கன்னா ஒரு அடிவில் எடுத்துக்கூடாது. எந்திரிச்சு ஓடு உன்னால முடியும். நோய் யாருக்கிட்ட வர்றதுல எந்திரிச்சு முயன்றத்துல ஓட முடியும். உன்னால முடியும் சத்தியமணி ஜெயிச்சுனா ஓடு 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 காதுல சொல்லி சொல்லிய படுத்து கிடந்த குதிரை எந்திரிச்சு நடக்க வச்சு முடிச்சு பக்கத்துல இருந்த ஆட்டுக்கடா முதலாளிக்கு சந்தோஷம் தாங்கல. நேத்து வரைக்கும் சாகிற மாதிரி கிடந்துச்சு இன்னைக்கு எந்திரிச்சு நடக்கிற அளவுக்கு தொங்க வந்துருச்சப்பா எல்லாம் கடவுள் செயல் அப்படின்னு நினைக்க ஆட்டுக்குட்டி செயல் அவங்களுக்கு தெரியாது. அப்ப கடவுள் செயல் நினைச்சுக்கிட்டு தாரா பக்கத்துல ஒரு நாள் பார்த்தாப்புல வாயா ஆட்டுக்குட்டி எல்லாம் பக்கத்துல நல்லா வளர்த்திருக்க குதிரை நல்லா வளர்த்திருக்க நேத்து வரைக்கும் சாகிற மாதிரி கிடந்துச்சு இன்னைக்கு எந்திரிச்சு நடக்கிற அளவுக்கு தான் குதிரை வந்துருச்சு எங்களுக்கு எல்லாம் விருந்து இருந்து கவனிக்க மாட்டியான்னு கேட்க அப்பதான் அவன் சொல்றானா விருந்து இல்லாமையா இருக்கு இந்த ஆடு அதுக்கு வளர்க்கிறேன் இன்னைக்கு வெட்டி விருந்து வைக்கிறேன் நடந்ததே ஆட்டுக்குட்டி நடந்தே கடைசியில் வெற்றி நம்ம கொடுத்தது அவருக்கு இந்த மாதிரி பல சம்பவங்கள் யதார்த்தமான முறையில நம்ம நல்லதே பண்ணியிருப்போம். ஆனா அது நமக்கு அப்படியே திரும்பி மாட்டு கருத்து அமைகிற சூழ்நிலை இருக்குது. ஆக எல்லா வள விலைகளை தீர்க்கக்கூடிய பெருமா எல்லா வள முருகப்பெருமா வந்த விலையும் வருகின்ற வன்விலையும் கண்ணென்று சொல்ல கலகுமே செந்திலங்கள் சேவகாண்டு திருநி அன்பருக்கு மேல வாராத விலை அப்படிப்பட்ட விலைகளை தீர்க்கக்கூடிய பெருமையான கண்டனை பாதப்படுவதற்கு எங்கு சென்றாலும் பெருமை இந்த காலத்துக்கு கிடங்க புனரில் உருவான கத்தரூர் என்ற ஊர் கடலில் தருவார் புனரில் உருவான கத்தரூர் என்ற ஊர் மனிதர்களின் சிந்தையும் அளவும் மரபாமல் இளவும் இறைக்கின்ற மனிதர்களின் சிந்தையும் கடலில் தருவாகி புனரில் உருவான கத்தரூர் என்ற ஊர்
சொன்னதால் ஞான கொழுந்தி என சொன்னதால் கருவாகி குடலில் உருவான அன்னமோ என்னவோ கடவும் பரவாமல் நம் இலக்கின்ற மனிதர்களின் சிந்தையும் மனிதர்களின் சிந்தையும் திருவிளையாளர் அற்புத பெருமைகளுக்கு செவிசாய்க்கக்கூடிய அன்புள்ள ரத்தவர்களுக்கு இரண்டாவது வழக்கங்கள் இந்த பொன்னாளிடம் இது முருகனுக்கான வளம் எல்லா உள்ள பெருமைகளையும் நாள்தோறும் இந்த உலகத்தில் கலியுகத்தில் கட்டி காக்கக்கூடிய கடவுளாக மக்களுக்கு வேண்டிய முறையா தரக்கூடியவர் ஆண்டி கோலத்தில் இருந்தாலும் வேண்டியவற்றை தரக்கூடிய ஒருவர் முருக பெருமான் அப்படிப்பட்ட முருகனோட அருளாசி என்னைக்கும் எல்லாருக்கும் சிறப்பு நடக்கக்கூடிய புண்ணிய பூமியாக இந்த வளம் மேலும் மேல பெருமை சேர்த்து கொடுக்கிறது ஆக அப்படிப்பட்ட பெருமை உலகத்தில் யதார்த்த கணக்கு பல இடத்துல இருக்கு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பேச்சுன்றது மக்களை கட்டி போடுற அளவுக்கு இருக்கணுமா பேச்சு அதே பேச்சா கூட்டம் முடிஞ்சோட நம்மளை கட்டி போற மாதிரி இருக்கக்கூடாது அது பேச்சுக்கு அழகில்லைன்றாப்ப ஆக யதார்த்த வாழ்க்கையில பல்வேறு சிந்தனைகள் இருக்குன்னாப்ப அப்ப ஒரு பேச்சுக்கு முக்கியத்துவமே எல்லாரோட மக்களுடைய பெருமைகளும் சிறப்பு எந்த காலத்துல எப்படி இருக்கு அதை பொறுத்து இருக்கக்கூடிய பெருமைகள் எல்லா காலகட்டத்திலும் சிறப்பு சேர்க்குமா ஆரம்பத்துல நம்ம ஒருத்தர் இருந்தாப்படியா வாழ்றதுக்கு வழியே இல்ல இனி வாழ்ந்து என்ன பண்ண போறோம் இந்த வாழ்க்கை தேவையில்ல இன்னையோட விடுதலை பெற்றுவோம் சொல்லி மரணத்துலாம் இந்த வாழ்க்கை எந்த ஒரு முடிவு பரவாயில்ல நம்ம வாழ்க்கையை நம்மளே முடிச்சுக்கலாம் எம்புட்டு துயரம் எவ்வளவு சிக்கல் ஒந்து போய் தண்டவாளத்துல தலையை கொடுத்து சாணா முடிவு வந்துட்டான் சாணா முடிவெடுத்த நேரமா தெரியல தண்டவாளத்தை தலையை வச்சு உட்கார்ந்து இருந்த நேரத்துல பக்கத்துல ஒரு சத்தம் அன்புள்ள பெரியவர்களே தாய்மார்களே கலைஞர்களே ஒரு சத்தம் கேட்டுச்சான் என்னடா இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுன்னு சாக போனால அதை விட்டு பக்கத்துல கூட்டத்தை வேடிக்கையாக்க போக அங்க போய் கூட்டத்துல ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருந்தாரா பேச்ச கேட்டுக்காப்புல அரை மணி நேரம் பார்த்தாரு 1 மணி நேரம் பார்த்தாரு கிட்டத்தட்ட 3 மணி நேரமா பேச்சு முடியும் தட்டி கேட்க முடிச்சால கீழே இறங்கி வந்தாப்புல கையை கொடுத்துருக்கானே இன்னைக்கு நிலைமைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா சத்தியமா அது காரணம் நீங்க விடுத்த நீங்க இல்ல நேரம் செத்துருப்பேன்னு சொல்ல ஏன் தம்பி நீ சாகாம இருக்கிறதுக்கு நான் எப்படியா காரணம்னு கேட்க அப்பதான் அவன் சொன்னா ஆரம்பத்துல தண்டவரத்தை தலையை கொடுத்து சாகான்னு முடிவெடுத்தேன் அப்பதான் உங்க பேச்சு சத்தம் கிடைச்சு பேச்சு சத்தம் கேட்கும் போது என் முடிவை மாத்திக்கிட்டீங்க அப்படியா ஏன் மாத்திக்கிட்டேன்னு கேட்க அப்பதான் சொன்னானா ஐயா கிட்டத்தட்ட ஒரு 3000 பேரை ஒரு 3 மணி நேரமா கொல்லக்கூடிய நீ எல்லாம் உயிரோட இருக்கும் போது பேசியா கொண்டிருக்கா நான் எதுக்கே சாகுது அப்படி முடியவே மாத்திக்கிட்டீங்க அங்க மத்தால பேசக்கூடிய பேச்சுல ஆட்கொள்ற மாதிரி இருக்கிற பேச்சு தவிர ஆளை கொன்ற மாதிரி இருக்க கூடாது ஆக அப்படிப்பட்ட நல்லது மத்தியில் எல்லாரோட சிறப்பை கொடுத்து இந்த காலத்தில் ஏதோ கண்ணியமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் அவருடைய பெருமை என்ன புதுமை என்ன என்ற இடத்துடைய சாராசு பார்க்கும்போது என்ன ஒரு சத்தம் சத்தமா இருக்குது ஒரு சத்தம் இன்னைக்கு ஆபத்தாச்சு அப்படிப்பட்ட பெருமைக்குரிய வகையவள் ஆளும் என்று சொல்லக்கூடிய ஓமி என்ற பெருமைக்குள்ள முன்வைத்துக் கொண்டு முருகனுக்காக கவனம் செய்கிறார் சீக்கிரம் வள்ளிக்கு முருகனுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கிற நம்ம வந்த கழகமும் வெட்டி இருந்தா போல சொல்ல வேண்டும் ஆக வெட்டி பாதை செல்லக்கு ஒரே நோக்கம் என்ன கேட்டீங்கன்னா இது இறைவன் படைத்த புண்ணியமான உலகம் ஐயப்பா பாவி ஐயப்பா சரணம் ஐயப்பா பாவி ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா பாவியே ஐயப்பா பாவியே ஐயப்பா பாவியே சரணம் ஐயப்பா பாவியே சரணம் ஐயப்பா திருமணக்குது சந்தரம் திருமணக்குது ஐயப்பா நாடு எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோயில் சந்தனம் மணக்குது என்ன மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது மண்டபாய் ஊதுபத்தி அங்கே மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோயிலிலே சந்தனம் மணக்குது
எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது வண்ண மாலை ஊதுவத்தி அங்கே மணக்குது சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமியே ஐயப்பா சாமியே ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா அட சாமி ஐயப்பா அட சரணம் ஐயப்பா அறிவோம் சுவாமியே ஐயப்பா அன்புள்ள ரத்தனைகளுக்கும் நன்றி வணக்கம் 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 இல்லாத பிறகு இருக்கிறது இல்லாத ஐயப்பனுடைய பாடலை பாடிக்கொண்டதாலும் பிறவைகள் உண்டு பூத்துக்குடைய சோலைகள் இனி வள்ளி வர்ணிக்கக்கூடிய பிறவையும் இடத்துடைய பிறவை வரைக்கூடிய சோலை வருகிறது பக்தர்களுடைய பாராட்டு வருகிறது ஆமா அன்பு கரங்கள் அன்பளிப்பட்ட பிரபேச நல்ல உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இனி அதனால மேற்கொண்டு பெருமைகளை செல்ல வேண்டும் பறிக்கக்கூடிய வார்த்தைகள் உண்டு இனி பக்தி வயத்தில் நடந்து கொஞ்சம் பரவச வயத்திற்கு செல்ல வேண்டிய நேரம் நடந்து விட்டது எனவே பொன்னாளிடம் எல்லாருக்கும் பெருமை சத்து இடத்துக்கு பெருமை சத்தால் இந்த வண்டியுடைய பெருமை எப்படிப்பட்ட பெருமை இருக்கிறது அள்ளி கொண்ட முடிச்சு அரக்காசு பட்டு வச்சு அள்ளி கொண்டை முடிச்சு அரக்காசு பட்டு வச்சு வெள்ளி பழக்க கட்டி விளக்கு வைக்கும் நேரத்திலே விளக்கு வைக்கும் நேரத்திலே பட்டு வண்ண சிட்டு படகு தூரை விட்டு பட்டு வண்ண சிட்டு படகு தூரைய விட்டு பார்த்ததும் யாரடி ஆடோட போட்டி பார்ப்பதும் யாரையம்மா ஆடோட போட்டி பட்டு வண்ண சிட்டு படகு தூரைய விட்டு பார்த்ததும் யாரடி ஆடோட போட்டி பார்த்ததும் யாரையம்மா ஆடோட போட்டி அடிப்படி போலே நீ ஆட்டங்களை அடிப்படி போலே நீ நமக்கங்களை போலே இவள் மெல்ல மெல்ல இடையசைய வெளிச்சீடை போலே பட்டு வட்டத்திட்டு அழகு கூடைய விட்டு பார்ப்பது யாரையம்மா ஆடோடும் போட்டு நீ பார்ப்பது யாரையம்மா ஆடோடும் போட்டு வணக்கத்துடைய பெருமை எதிர்பார்த்துக் கொண்டு வங்கியுடைய பெருமைகள் ரொம்ப சிறப்பா இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனிப்பட்ட பெருமை இருக்கு. உத்தியோகம் புருஷன் சொல்றாங்க. மனுஷ வாழ்க்கையை ரெண்டு விதமான கூட்டம் வாழ்றாங்க. அது என்ன ரெண்டு விதமான முறையில வாழ்க்கை வாழ்றோம்னா வீட்டு வாசல்ல பழைய வீடுகள் எழுதி போட்டுருப்பாங்க. நல்வரவு அப்படின்னு போட்டுக்கள் ஒரு கூட்டம். நல்வரவு ஒரு பக்கம் போட்டுதான் இன்னொரு வீடு இருக்கு. அப்படி போடுறதே இல்லை. நாய்கள் சாக்கிறதையும் போடுறாங்க. ஒரு பக்கம் நல்வரவு இன்னொரு பக்கம் நாய்கள் சாக்கிறது. ரெண்டு விதமான கூட்டம். மனித வாழ்க்கையில சக்கரை வாங்க கூட காசு இல்லாம ஓடிக்கிட்டு ஒரு கூட்டம். சர்க்கரையை குறைச்சே தெரியும் ஓடுறது இன்னொரு கூட்டம். ரெண்டாவது கூட்டம். வேலை கிடைக்காம மனுஷன் நாயா அழிகிற ஒரு கூட்டம். வேலை கிடைச்ச பின்னாடி ஒரு நாயை பிடிச்சிட்டே அழிகிறது இன்னொரு கூட்டம். மருந்தே உணவுன்னு வாழ்றது ஒரு கூட்டம். உணவே மருந்து அப்படின்னு வாழ்றது இன்னொரு கூட்டம்.
ஆரம்பத்துல பழங்காசு இல்லாத சமயத்துல பணம் இல்லைன்னா ஹோட்டல்ல வேலை பார்த்தாலும் விளக்கட்டு வீட்டுல வந்து சாப்பிட்டு போவோம். இப்ப பழங்காசு இருக்கிறப்ப விளக்கட்டு வீட்டிலே சமைச்சாலும் ஹோட்டல் போய் சாப்பிட்டு போறோம். எல்லா காலச்சோடைக்கு மத்தியிலையும் இந்த பெருமையான இடங்கள் நாடு முழுவதும் மாறிக்கொண்டிருக்கிறது. மாறாத உலகத்தில் எப்படி பெருமை இருக்கிற கூட்டம் யாராவது பார்த்தால் இறைவன் ஒருவருக்கு மட்டும் கொடுக்கவில்லை, உலகத்தில் அனைவருக்கும் கொடுத்துள்ளார். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவதாருக்காக கொடுத்தான், கொடுத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். எனக்கு பேசக்கூடிய உரிமை அன்புக்காரர்கள் அத்தனை பேர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மேலும் அன்பளிப்படுத்த பெருமை சொத்த அருமை ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். மேலும் கலைஞர்களை உற்சாகப்படுத்துவதற்காக பெருமை பேசக்கூடிய இடத்திற்கு அன்புக்காரர்கள் இவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பெருமை உண்டு. மேலும் கலைஞருடைய வாழ்க்கைக்கு இதமாக கைத்தட்டுகளை கொடுத்து அவ்வப்போது மக்கள் சுறுசுறுப்பா இருக்கான்ற காரணத்துக்கு மேலும் மேலும் உற்சாகப்படுவதற்காக நல்லதை விதைக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் அத்தனை பேர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நன்றி நன்றி நன்றிகள் வணக்கம். நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, நேரம் காத்திருந்து பாரு ராஜா.